இந்த ஃபுட் பாஸ்கெட் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம பிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டெப் 1. ஸோ டிவைட் பண்ணிடணும் பாதி பாதியாக. அதான் நம்ம அந்த பாஸ்கெட் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மொத்த கிரேப்ஸ் வந்து ஒரு ஃபார்ம். அதுக்குள்ளே தான் நான் நிறைய இந்த மாதிரி தனித்தனியாக கர்வ் போட்டிருக்கேன். கர்வ் போட்டிருக்கேன். இப்படி போடணும். இப்படி போடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாஸ்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மேங்கோ ஷேப், பைனாப்பிள் ஷேப், வாட்டர்மெலன் நான் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். பாஸ்கெட் இல்லாமல் மேங்கோ நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இன்க்ளூடிங் ஷேடோ. இந்த லைன் என்ன மீனிங் கொடுக்குறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் பிஜி பேக்ரவுண்ட், பின்னாடி இருக்கிறது பேக்ரவுண்ட், கீழே நான் நிற்கிறேன் இல்லையா அது போடுறோம். நீங்கள் அந்த லைன் போடலாட்டினா இட்ஸ் நாட் அ மீனிங்ஃபுல். இதே வீட்டில் பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் கொடுத்து அந்தந்த ஃப்ரூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்லாம் டார்க், மீடியம், லைட், ஆயில் பேஸ்டரில் கொடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக தப்பு வராது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.